கையை கொடு. ஐயோ ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணதுக்கு. ஹிரோகு வாட்டனாமி அப்படிங்கிற இவங்க ஜப்பான்ல இருக்கக்கூடிய கோபி அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்து வராங்க. இவங்களோட ஃபியான்சி இட்சுகி ஃபியூஜி அப்படிங்கிறவர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே மவுண்டன் கிளைம்பிங் பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. இப்போ பிரசன்ட்ல 2 வருஷம் கழிச்சு அவருடைய டெத் அனிவர்சரி அப்போ எல்லாரும் அவருக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. அவங்க ஊரோட சரக்கான சாக்கியை குடிக்கிறது வழக்கம். ஃபியூஜியோட அம்மா தலைவலிக்குது அப்படிங்கிற மாதிரி நடிச்சு நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஹிரோகோட கார்ல ஏறி வந்துடுறாங்க. ஹிரோகோ அப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபியூஜியோட வீட்டுக்கு போறாங்க. ஃபியூஜியோட அம்மா ஃபியூஜியோட ஆல்பம் இயர் புக் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. அதுல பழைய வீடோட போட்டோவும் இருக்கு. இந்த வீட்டை பத்தி அவங்க கேட்கும் போது பூஜியோட அம்மா ஹைவே போறதுக்காக இந்த வீட்டை இடிச்சிட்டாங்க, இப்ப இந்த வீடே கிடையாது ரோடு தான் இருக்காங்க அப்படின்றாங்க. அந்த ஆல்பம்ல பூஜியோட போட்டோக்கு கீழேயே அந்த பழைய வீட்டோட அட்ரஸும் இருக்கு. இதை பார்த்த ஹிரோகு அவங்க கையில அந்த அட்ரஸ் எழுதிக்கிறாங்க. என்னதான் 2 வருஷம் ஆயிருந்தாலும் அவங்களால இன்னமும் அவருடைய மரணத்தை ஏத்துக்கவே முடியல. இவங்களுக்கு அவரோட ஞாபகம் வரும்போதெல்லாம் அவர் ஏதோ கண்காணாத இடத்துல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்களே ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. அதனால இந்த அட்ரஸுக்கு லெட்டர் போட்டா கண்டிப்பா இது அவருக்கே லெட்டர் போட்ட மாதிரி அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அவருடைய மன திருப்திக்காக அந்த பழைய அட்ரஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. ஆனா ஆச்சரியப்படுற விதத்துல இவங்க போட்ட லெட்டருக்கு ஒரு ரிப்ளை வந்திருக்கு. இவங்க போட்ட லெட்டருக்கு யார் ரிப்ளை பண்ணது, ஃபியூஜியோட மரணத்தினால பாதிக்கப்பட்ட இவங்க அதுல இருந்து சரியானாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. ஆக்சுவலா இந்த படத்துல ஒரு கதை கிடையாது, 2 கதை இருக்கும். ஆனா இந்த 2வது கதையை சொன்னா கண்டிப்பா ஸ்பாயில் ஆயிடும். அதனால நான் எதுவும் சொல்ல. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜை நிறைய பேர் ஃபாலோ பண்றீங்க, அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அதே மாதிரி நம்மளோட சேனலோட யூடியூப் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல தான் முக்கியமான நிறைய பெரிய வீடியோஸ் எல்லாம் போடலான்னு இருக்கேன். வெல்கம் டு டே 28 ஆஃப் 100 Days 100 Movie Challenge. இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருப்பாங்க. சிம்பிளா ஆனா நீட்டா கொடுத்துருப்பாங்க. படத்தோட எண்டிங் சூப்பரான ஒரு விஷயத்தை வச்சு படத்தோட மொத்த ஒன்லைனுமே மாத்திட்டாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தது. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு என்ன வருத்தம்னா இந்த படத்தை பத்தி எனக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சு அப்படிங்கறது தான். அருண் சக்கரவர்த்தி ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணதுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா அழுதுனா அது இந்த படம் பார்த்து தான். 1995 ரிலீஸ் ஆன ஜாப்பனீஸ் ரொமான்டிக் பிலிம் தான் லவ் லெட்டர். இந்த படத்தை எழுதி டைரக்ட் பண்ணி எடிட் பண்ணது சுஞ்சி யுவாய். இந்த படத்தை யூடியூப்ல ஒருத்தர் அப்லோட் பண்ணியிருக்காரு. அதை தவிர்த்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, பட் இந்தியன் சர்வர்ல இல்ல. டைம் இருந்தா இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க.